வணக்கம் மக்களே. அம்மா இன்றைக்கி வந்து சோயா வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த சோயாவை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி புளிஞ்சி இப்படி மிக்சி சாரில் போட்டுக்கணும். முதல்ல ஒரு கழுவிட்டு தான் ரெண்டாவது தான் புளியணும். இப்படி அழகாக எல்லாத்தையுமே நல்லா புளிஞ்சி இதில் போட்டுக்கிடுவோம். எல்லாம் புளிஞ்சு போட்டேன். இதை மட்டும் ஒரு சுற்றிட்டு வாரேன் மிக்சியில். இந்த அளவுக்கு சோயாவை நல்லா அரைச்சிக்கிடுவோம். இப்போ 2 வாழைக்காய் வந்து அவிச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இது கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். நம்ம இட்லி சட்டியில் வச்சு இதை வந்து நம்ம ஆவியில் அவிச்சா கூட இந்த மாதிரி வந்துடும். நம்ம தோலை பூரா நல்லா உரிச்சிக்கிட்டு இப்போ இதையும் ஒரு சுற்றிட்டு வரேன். இது கூட இந்த அளவுக்கு ஒன்று பதியாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதில் சேர்க்கக்கூடிய பொருளை பூரா சேர்த்துக்குவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். ஒரு அரை கப்பு தேங்காய் போட்டுக்கிடுவோம். மல்லி, புதினா, கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கணும். ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கணும். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்படியே தான் நம்ம கிளறி விட்டு பூ மாதிரி அதை அரைச்சிக்கிடணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம். சோயா, வாழைக்காய், மற்ற பொருள் எல்லாமே போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம். வலிச்சிக்கிட்டோம். ஒரு 2-3 டீஸ்பூனு அரிசி மாவு, பச்சரிசி மாவு இது கூட போட்டுக்கிடுவோம். இப்போ செஞ்சு தான் உருட்டணும். இப்போ எல்லாம் நல்ல மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து அங்கே அடுப்பை வச்சு கடாய் போட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி நம்ம பால் மாதிரி உருட்டி இப்படி ஒன்றா நம்ம எண்ணெயில் போட்டுக்கிடுவோம். நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம கோலா உருண்டையை எடுத்துக்கலாம். சோயா வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை செஞ்சு காட்டியிருக்கேன். இதை தக்காளி சாஸோடு சாப்பிடுங்க. இந்த பாருங்கள், நல்ல அழகாக வெந்திருக்கு. அருமையாக இருக்கும். தக்காளி சாஸில் முக்கி சாப்பிட்டு பாருங்கள் மக்களே. இன்றைக்கி சோயா வாழைக்காய் வச்சு ஒரு கோலா உருண்டை செஞ்சு கட்டியிருக்கேன். அது வந்து தக்காளி சாஸோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.